மா ஓய் சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. பார்க்கலாம். இது வந்து முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி இருங்க நல்லா காமிச்சுக்கிறேன். ஓ மேலெல்லாம் மஞ்சள் கருவா? ஆமாம், இதெல்லாம் மஞ்சள் கருவு. ஓகேம்மா. இதை முட்டை சாப்பிட்டே ஆகணும், புரோட்டீன் சத்து வேணும் அப்படிங்கிற. ஆமாம். அதனால வந்து இது புரோட்டீன் சத்துக்கு சத்துமாச்சு, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி செஞ்ச மாதிரியே ஆச்சு. சரிம்மா. அதனால இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு சாதத்தை வடித்து ஆற வச்சு எடுத்து நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சரிம்மா. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து வெள்ளை சாதம் வழக்கம் போல தான். ஓகே. அதுக்கு என்ன செஞ்சுருக்க குழம்பு இன்னைக்கு? இதுக்கு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய் நம்மளுக்கு ரொம்ப வெண்டைக்காய் எப்படிமா வத்தல் மாதிரி ரெடி பண்ணி காய வச்சு போட்டிருந்தியா? இல்லை அப்படிலாம் இல்லை. அதில் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி விடணும். நடுத்தர சைஸாக அரிஞ்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா சுருண்டுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஆயிக்கும். இது வந்து தயிர் எடுத்து வச்சு தாளிச்சிருந்து அதில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சி இதை கலக்கிடணும். கலக்கி தாளிக்கும் போது நல்லா இருக்கும். சரிம்மா. இது வந்து முருங்கைக்கீரை. இதில் வந்து இரும்பு சத்து அதிகம். இது வரல முருங்கைக்கீரை நம்ம ஊர் பக்கம் சரியா கிடைக்காது இருந்தது. அதனால இன்னைக்கு கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். ரத்தம் முஷ்டி ஊறும், இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். ரெண்டாவது வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்து. அதுக்கு சத்தான ஒரு ஆகாரம்னா முருங்கைக்கீரை டெய்லியுமே கூட சூப்பே போட்டு கொடுக்கலாம். இது அவ்வளவு நல்லது. என்னோட முட்டை வந்து இது கரண்டி ஆம்லேட்டு. முட்டை கரண்டி ஆம்லேட்டா மாறிடுச்சா? கரண்டி ஆம்லேட்டு சூப்பர்மா. முட்டை சாதம் செஞ்சுட்டு மேன் போட்டு கரண்டி ஆம்லேட் போட்டேன். சூப்பர்மா. இதுவும் அருமையா இருக்கு. பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்குது. இதுவும் அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஓகேம்மா. ரெண்டாவது வந்து சவுச்சவுக்காய். இதோட ஆரோக்கியம் ரொம்ப உடம்புக்கு அவசியம். தண்ணி சத்து பொருள். அதனால இது நம்ம செஞ்சு வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிடும்போது இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால இன்னைக்கு அதை செஞ்சுட்டேன். அவ்வளவுதான். இது வேணா ரெசிபி கேட்டாங்கன்னா போடலாம். கண்டிப்பா. மோர் குழம்பு முடிஞ்சா போடலாம். சரி, கண்டிப்பா போடலாம். இது வந்து ரசம் தான், நேற்று ரசம். ஓகேம்மா. ஆமா, முட்டை பிரியாணி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் இந்த ஃப்ளேவரில் பார்த்ததில்ல. நீ சொல்லியிருந்தேன்னா எனக்கு தனி வீடியோவே போட்டுடலாம். நெக்ஸ்ட் டைம் போட்டுடலாமா? நெக்ஸ்ட் டைம் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா போட்டுடலாம். சரிம்மா. இது ஒன்றும் பெரிய வேலை, சிம்பிள் தான். சிம்பிளா நம்ம பண்ணிக்கிறது தான். அது எப்படி பண்றது செய்முறைங்கிறத நான் சொல்றேன். ஓகேம்மா. கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது. இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டுட்டு இருக்காங்க. சமையல் சம்மந்தப்பட்ட டவுட்னா அவங்கள கமெண்ட்லேயே கேட்க சொல்லலாம். நீ அவங்க டவுட் கிளியர் பண்றியா? என்ன ஏதுன்னு பதில் சொல்லிடலாம். கண்டிப்பா கேட்டாங்கன்னா சொல்றது தான். சரிம்மா. சாப்பிடலாம். ஓகேம்மா. எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கப்பா. சரிம்மா. ஓகே.